37, 38, 39. Sir. Sir. என்னையா? Yes. No, no. I want to meet the great president of this decent apartment. That means I, the Mr. Bella Yudham. ஓ அவரா உள்ள இருறார். Welcome. எப்ப வருவார்? வருவார். நான் மறுபடியும் பால் குடிக்க போயிட்டான். அப்பனே முருகா. பாலா. நீ மனுஷனா? ஆமா, ஏன் கேக்குறீங்க? இல்ல செவ்வாய் கிரகத்துல இருந்து பறக்கும் தட்டுல வந்து இறங்குற மாதிரி இருக்காது. கொஞ்சம் எடுத்துறேன், பயமா இருக்கு. The decent apartment உடைய president Mr. Bella Yudham. நீ யாரு? My name is Panju, my father's name is Panchanathan, my grandfather's name is Panchacharam, my native place is Panchalanguruchi, and my date of birth is November 19, 1969. படிச்சதுல எக்ஸ்பர்ட்டா? No, local Sindadripattai Municipality School, Tamil medium. You are Englishman? No, local, Tamil. தமிழனா? Yeah. அது என்னடா ரெண்டு சீனாக்கார சந்திச்சானா சீன மொழியில் பேசிக்கிறான். You want wrong? ரெண்டு ஜப்பான்கார சந்திச்சானா ஜப்பான் மொழியில் பேசிக்கிறான். Sayonara. ரெண்டு மலையாளி மலையாளத்துல பேசிக்கிறான். Ajay. ரெண்டு இந்திக்காரன் இந்தியில பேசிக்கிறான். Acha. அது என்ன ரெண்டு தமிழை சந்திச்சா மட்டும் தாறுமாறா இங்கிலீஷ்ல பேசிக்கிறீங்க? Ayo. முருகா. Who is that? வெட்டருவா வேல்கம்பலா வச்சிருக்கியே, அத குறிவாத்தி உன் மேல அடிக்க கூடாதா? ஆமா, உன்னை யார் உள்ள அனுப்பிச்சது? வேலையில காலி கிடையாது, போ வெளியில. Sir, நீ தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க. Sir, hello, excuse me. இங்கிலீஷ் வேண்டாம். ஐயன்மீ, நான் ஒன்றும் வேலை தேடி உங்களை நாடி வரவில்லை. இந்த அடுக்குமாடி குடியிருப்பில் ஏதோ ஒரு இடத்தில் வாடகைக்கு வீடு இருப்பதா கேள்விப்பட்டுத்தான் உங்களை தேடி வந்தேன் பிரபு. ஏன்டா திகட்டுற அளவுக்கு தமிழ் பேசி கொள்ற? இதுக்கு தான் வந்து முதல்ல சொல்லி தொலைக்க வேண்டியதானே. இந்த பாரு, இந்த அபார்ட்மெண்ட்ல வீடு வாடகைக்கு வேணும்னா எங்க பிரசிடென்ட் 5 கண்டிஷன் போட்டிருக்காரு. பிரசிடென்ட் போட்டிருக்கிறாரா? அப்போ நீ பிரசிடென்ட் இல்லையா? கமான் கண்டிஷன் சொல்லுவா. அதாவது முதல் கண்டிஷன், நீங்க தாராளமா சிகரெட் குடிக்கலாம். அதான பண்ணிட்டு இருக்கேன். ஆனா புகை வெளியில வரக்கூடாது. தூக்கி போட்டு மீச்சிருவேன். யாரிட சொன்ன? உங்களே இல்ல, சிகரெட் சொன்னேன். நீங்க ஏன் டென்ஷன் ஆகுறீங்க? ரெண்டாவது கண்டிஷன் சார். அப்புறம் வந்து நீ தாராளமா தண்ணி அடிக்கலாம். ரொம்ப தேங்க்ஸ் சார். வீடு கிடைக்குமோ கிடைக்காத ஒரே டென்ஷனா இருந்தது. உடனே போய் ஒரு லார்ஜ் அடிச்சிடுறேன். ஆனா போதையோ வாசமோ வெளியில தெரியக்கூடாது. எனக்கு சுமால் கூட வேணாம் சார். நீங்க தேர்ட் கண்டிஷன் சொல்லுங்க சார். நீ தாராளமா லவ் பண்ணலாம். போடா டேய். ரொம்ப தேங்க்ஸ் சார். சார், கண்டிஷன்ல இதா சார் சூப்பர் கண்டிஷன். என் வயசுக்கு ஏத்த கண்டிஷன். அங்க என்ன பாக்குற? லவ் பண்ணலாம்னு சொன்னீங்களே. ஆனா இங்க இருக்கிற பொண்ணுகளை பூரா நீ தங்கச்சியா நினைக்கணுமே. சார், நான் கொஞ்சம் பெர்சனாலிட்டியான ஆள் சார். அத நாங்களே சொல்லணும். இப்ப பர்சனாலிட்டி நல்லா டெவலப் ஆயிருச்சு. ஆமா சார். அந்த பொண்ணு என்ன லவரா ட்ரீட் பண்ணிட்டானா? நீ சொந்த அண்ணனா இருந்தா அவங்களுக்கு அட்வைஸ் பண்ணுமியா? பிரதரா? சாரி, வெரி சாரி, என்னால முடியாது. அப்ப வெளியில போ. சார், நான் அந்த பொண்ணுக்கு ஃபாதராவே மாறிடுறேன்னு சொல்ல வந்தேன் சார். சார், வீடு மட்டும் இல்லன்னு சொல்லிடாதீங்க சார். தயவு செய்து கொடுங்க சார். கண்டிஷன் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் புரிய ஆரம்பிச்சிருச்சு. அட்வைஸ் எல்லாம் கண்டிஷன் நல்லா புரியுது சார். ஆனா அந்த கண்டிஷன் போட்டதே பிரசிடென்ட், அவர் தான் புரிஞ்சுக்க முடியல. அவரை நீ புரிஞ்சுக்கவே முடியாதியா? அவர் புரியாத புதிர். அந்த புரியாத புதிரை தான் நான் பார்க்க விரும்புறேன் சார். அந்த ஈர வெங்காயத்து கூட தான் இவ்வளவு நேரம் பேசிட்டு இருந்தேன். ஆனா நானா பிரசிடென்ட்? சார், ஒரு நிமிஷம் படிங்க சார். என்ன மன்னிச்சிருங்க சார். ஐயோ அம்மா, ஐயோ சிலிப்பாய் விழுந்துருச்சா சார்? வேண்டுதாண்டா போட்டேன். ஏன்? ஏண்டா உங்களுக்கு எல்லாம் வெக்க மானா சூடு சொன்ன எதுவுமே கிடையாதா? எது கால் விழுகிறீங்க? ஒரு கட்சியில சேரும்போது விழுகிறீங்க, வெளியே போகும்போது விழுகிறீங்க, திரும்பி வந்து சேரும்போது விழுகிறீங்க. தொழில் பரம்பரை ஆகிறீங்களா சார்? இதெல்லாம் வெக்கமான இருக்கவங்கிட்ட கேளுங்க, என்ன மாதிரி ஆளுங்கிட்ட கேட்காதீங்க சார். வீடு கிடைக்குங்களா சார்? கொடுக்கலாம். எங்க வேலை பாக்குற? பஞ்சாப். பஞ்சாப்ல வேலை பாக்குறோம். இங்க எதுக்கு வாடகை வீடு? பினிஷ் பண்ணிக்கிறேன் சார். பஞ்சாப் நேஷனல் பேங்க்ல கேஷியரா. கேஷியரா? பேச்சுலரா ஃபேமிலி மேனா? இப்ப பேச்சுலர் தான். அடுத்த மாசத்துக்குள்ள எப்படியும் ஃபேமிலி மேன் ஆயிருவேன். வீடு வாடகை தர்றேன். ஆனா அடிக்கடி மேல பாக்குற வேலையை வச்சுக்காத. ஏன்? வாயில வெந்தண்ணி ஊத்திடுவாங்க. ஹலோ பிரதர்ஸ். அடுத்த பார்ட்டி வந்துச்சா? ஐயா மகாராஜா, எனக்கு 2 கண்ணும் தெரியாது, ஏதாவது பிச்சை போடுங்களேன். சார், இவனுக்கு நீங்க கண்டிப்பா பிச்சை போட்டே ஆகணும். ஏன்? இவனுக்கு உண்மையிலே 2 கண்ணு தெரியாது சார். அது எப்படி அவ்வளவு கன்ஃபார்மா சொல்றேன்? உங்களை போய் மகராஜங்கிறான். கிண்டலா? சும்மா ஜாலி. நான் உனக்கு எவ்வளவு பிச்சை போடுன்னு எதிர்பார்க்கிறேன்? வழக்கமா எல்லாரையும் மாதிரி 50 காசு 1 ரூபாய்னு போடாம பக்கத்துல இருக்க வேண்ட கடை வாங்கியாது ஒரு 5ஓ 10ஓ போட்டு உங்க பிரஸ்டீஜை காப்பாத்திக்கங்க. பிச்சை போட்டு என் பிரஸ்டீஜை காப்பாற்ற வேண்டிய அவசியம் இல்ல. ஒரே 1 ரூபா போடுறேன். ஸ்டாப் இட். ஏன் திடீர்னு நாயா மாறினான்னு கேளுங்க. பிச்சை ஏன்டா காதை ரொம்ப ஷார்ப்பா தீட்டி கேக்குற? என்ன விஷயம்? உனக்கு அந்த சனி எல்லாம் வேற இருக்கா? ஏன் இருக்கக்கூடாதா? வெள்ளிச் சடங்குகள் கொண்ட தமிழ் மகள் நடந்து போவதை என் காதார் கேட்டேன். அது தமிழ் மகள் இல்லடா, மார்வாடி மகள். காதல கேட்டா சேட்டப்பா பின்னி போடுவா. என்ற அறிவு கிட்ட நிறைய ஐயாவுக்கு லேஸ்ல மனசு வராது. அவரே மனசு வந்து உன் தட்டுல 1 ரூபா போடலான்னு பார்த்தா அதே வேணாங்கிற. என் வெள்ளி தட்டுல அந்த கேவலமான 1 ரூபா காசு லொடக்குன்னு விழுந்து
அந்த வெள்ளி கொலுசோட சத்தத்தை கெடுத்துட கூடாதுங்கிறதுக்காகத்தான். டேய் காலங்காத்தால வந்து என்ன அனாவசியமா டார்ச்சர் பண்றீங்க, மரியாதையா ஓடி போயிடுறா. டேய் சார் அனாவசியமா கொலைகாரனா கதைடா. டேய் இவர் கொண்டு வர்றா, இவர் உன்னை கொண்டு வாரு. சார் விடுங்க சார், உங்க பிரச்சனைக்கு ஏன் சார் என்ன கொலைகாரனாக்குறீங்க? நான் இவனை கூட நாயில ஜெயிலுக்கு போகணும். வெயிட். இது எப்படி? ஹலோ பக்கரியா? பக்கரி சொல்லு பக்கரி. அதுவா? அது ஒண்ணும் பிரச்சனை இல்ல. நீ இப்ப என்ன பண்ற, நம்ம மயிலாப்பூர்ல இருக்கிற இந்தியன் பேங்க்ல போய் ஒரு 25,000 டிராப் பண்ணி அப்படியே பக்கத்துல இருக்கிற மந்தவெளி இந்தியன் பேங்க்ல போய் ஒரு 25,000 போட்டு அப்படியே அங்க இருந்து வெஸ்ட் மாம்பலம் இந்தியன் பேங்க் போய் ஒரு 25,000 போட்டு. எது ஆடிட்டரா? இன்கம் டாக்ஸா? ஐயோ சரி அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். நீ இப்ப என்ன பண்ற தெரியுமா, பேங்க் ஆஃப் பரோடால போய் ஒரு 50,000 டிராப் பண்ணி அட்வான்ஸ் டாக்ஸ கட்டிடு. மறுபடியும் ஏதாவது பிரச்சனைனா நம்ம சென்ட்ரல் மினிஸ்டர் வச்சு நான் கரெக்ட் பண்ணிக்கிறேன். நானா இங்க ஒரு சில்லறை பிச்சைக்காரன்ட்ட மாட்டிட்டு இருக்கிறேன். இது நீ கார் எடுத்துக்கிட்டு அபார்ட்மெண்ட் வந்துரு. டே நம்ம அபார்ட்மெண்ட் இல்லடா இது. இங்க இது பேர் என்னப்பா? டீசன்ட் அபார்ட்மெண்ட் சொல்லி ஒரு டப்பா அபார்ட்மெண்ட்ல குடி வந்துருக்காங்க. ஸ்ட்ரீட்டா? ஸ்ட்ரீட். ஏய் உன்ட கேட்டனா இந்த செல்லர்ல பேசுறீங்க, பில் அதிகமாகுமே. அத பத்தி நான் கவலை பண்ணேன். தூயவன் தருவாப்பா. இந்த டாடா எஸ்டேட், டாடா சுமோ, கிரீன் கலர் ஜென்னு அதெல்லாம் எதுவும் எடுத்துட்டு வர வேண்டாம். நேத்து வாங்கின ரெட் கலர் சியலோ எடுத்துட்டு வா. அப்பதான் நீ சீக்கிரம் வந்து சேர முடியும். உங்ககிட்ட பிச்சை எடுத்த நேரம் நான் மறுபடியும் பிளாட்பாரத்துக்கே போயிருக்கேன். பிரதர் நீங்க இன்கம் டாக்ஸ், அட்வான்ஸ் டாக்ஸ்னு ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்கீங்க. ஆமா. நானும் உங்க டைமை பேசி ரொம்ப வேஸ்ட் பண்ணிட்டேன். ஆமா. அதனால உங்களுக்கு ஒரு பல்கா ஒரு அமௌண்ட் கொடுக்கலாம்னு இருக்கேன். போடுங்க. டீசன்ட் அபார்ட்மெண்ட் பேர் வச்சுக்கிட்டு இந்த மாதிரி இன்டீசன்ட் ஆளுல உள்ள விட்டுக்கிட்டு ரொம்ப அசிங்கமா இருக்குல்ல. முதல்ல கையெடு. நீ யாரா? வீடு. Bloody nuisance. What is this nonsense? பீஸ்ஃபுல்லா பேப்பர் படிக்க முடியல, கான்சென்ட்ரேட் பண்ணி பாத்ரூம் போக முடியல. பாத்ரூம் போறதுக்கு என்னையா கான்சென்ட்ரேஷன்? யூ ஷட் அப். எனக்கு ஃபைல்ஸ் டிம்மரி எக்ஸசைஸ் கூட பண்ண முடியலையா? சார் இது என்னது? மனுஷன். பொய்யெல்லாம் சொல்லாதீங்க. உண்மைதான் நம்பு. ஹெல்த் இன்ஸ்பெக்டர் ஆரோக்கியசாமி. இது ஹெல்த், இதுக்கு பேர் ஆரோக்கியமா? ஆமா. இந்த ஹெல்த் இன்ஸ்பெக்டர் ஆரோக்கியராஜுக்கு இந்த கதைனா ஒரு ஃபெலஸ் மத்த டெனன்ட்ஸ்க்கு டார்ச்சரா இருக்காது. ஏயா இது டீசன்ட் அபார்ட்மெண்டா இல்ல டிஸ்டர்ப்ட் அபார்ட்மெண்டா? பார் இதுக்கு ஒரு முடிவு தெரியல. நான் கன்சியூமர் கோர்ட் போக வேண்டியிருக்கோம். சார் கன்சியூமர் கோர்ட் போறாரம்மா, அனுப்பு. மிஸ்டர் ஆரோக்கியசாமி சார், கடைசியா நீங்க எப்ப வாடகை கொடுத்தீங்கன்னு உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? எனக்கு நினைவு தெரிஞ்சனால வாட தெரியல. நீ கன்சியூமர் கோர்ட் போவியா? ஏண்டா காலங்காத்தால ஒரு அண்ணக்காவடி நாய் பிச்சை எடுக்க வந்துட்டு அட்வான்ஸ் டாக்ஸ் கட்டணுங்குது. நீ நினைவு தெரிஞ்ச நாள்ல இருந்து வாடகை கொடுக்காம கன்சியூமர் கோர்ட் போகணுங்க. அது என்ன டென்னிஸ் கோர்ட்டா? வர்றா அந்த காம்பவுண்ட் நாய்க்கு எலும்பு போட்டு 10 நாள் ஆச்சு. அப்ப இருந்து உன்னை ஒரு எய்மோட பாத்துட்டு இருக்கேன். ஒரு விசில் அடிச்ச கடிச்சு கோட்டை ஓடி போயிரு. நாய்க்கு வைத்து சொன்னடா உன்னை கன்சியூமர் கோர்ட். பிரதர் பிரதர் டேய் நீ என்ன போலங்கிறது? எப்படி போறது? கார் இங்க வர சொல்லிட்டோம்ல. ஓஹோ. என் தோழன் பக்கிரி ரெட் கலர் சியாலோல இங்க வருவான். மன்மதன் கார்னர்ல கலெக்ஷன் இருக்கான்னு சொல்லி கார் அங்க வர சொல்லுங்க. தொடர்ந்து பாருங்க, நானே வண்டி வந்தோட நேரா மார்ச்சுக்கு அனுப்பிச்சு வச்சுறேன். ஏன் எப்படி இருந்தாலும் நான் உன்னை கொல்ல போறேன். பாடி ஜிஹெச்ல தானே வைப்பாங்க. எதுக்கு? போஸ்ட்மார்ட்டம் பண்ண முடியல. ஐயோ முதல்ல அடிக்கிறாங்க, இப்ப கொல்ல பாக்குறாங்க. அப்போ ஏண்டா சொன்னா கேட்க மாட்டியா? மேல என்ன பாக்குற? வீடெல்லாம் எப்படி கட்டிட்டு இருக்காங்கன்னு பாத்துட்டே இருக்கிறேன். நான் உனக்கு ஒரு வீடு செட்டப் பண்ணிட்டேன். லொகேஷன் கிருஷ்ணாம்பேட்டை சுடுகாட்டுல. தி ஃபைனல் பிளேஸ். சூட்டை இறக்காம விட மாட்டேன். நீ எங்க இருக்குன்னு பாத்துறேன். கன்னிசாமினா என்னடா ஒரு வீடு கதை போற பதில் சொல்றியா? அதனால எனக்கு வேண்டாம் லாபம். ஓ லாபம் தான் வருவீங்களா? ஆமா. நான் போற வீடு கதையில நீ ஜெயிச்சா உனக்கு 100 ரூபாய் தரேன். நான் ஜெயிச்சா நீ எனக்கு 50 ரூபாய் கொடுத்தா போறோம். என்னடா அநியாயமா இருக்குது? அனாவசியமா நீ 50 ரூபாய் நஷ்டப்படுற. கன்னிசாமினா நீ முட்டாள், நான் புத்திசாலி. வீடு கதை போட்டுமா? வேண்டாம், நானே போடுறேன். அப்படின்னா பெருசா போறப்பட போடு போடு. 7 மூக்கு, 9 முக்கா கண்ணு, 6 கால் வாய், 13 காது உள்ள மிருகம் எது? இன்னொரு ட்ரிப் சொல்லு. கேட்டுக்கா. 7 மூக்கு, 9 முக்கா கண்ணு, 6 கால் வாய், 13 காது உள்ள மிருகம் என்ன? சொல்லு. சொல்றா. சொல்லு 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 சொல்லு. ஏய் சொரியாம சொல்லுடா. சொல்லு சொல்லு சொல்லு. எனக்கு தெரியலங்கண்ணே. 100 ரூபா கொடு. போடுறா. அந்த மிருகம் நானும் ஒரு ட்ரிப் சொல்லிட்டு பாக்குறேன். கையேடு. இந்த 50 ரூபா எனக்கு தான் தெரியாது.
எப்படியாவது புடுங்கணும். ஏ கண்ணசாமி, பார், நானும் அறிவாளிதான், நீயும் அறிவாளிதான். இப்ப வந்து நீயும் முதலாளிட்ட போய் சொல்லுவ, நானும் முதலாளிட்ட போய் சொல்லுவேன். 2 பேர்ல யாரு பெரிய பொய்க்காரன்னு ஒரு போட்டி வச்சிருமா? நல்லா கண்ணை தீட்டிக்க. ரெடியா? ரெடி. அதோ பாரு 82 கிலோமீட்டருக்கு அண்ணாண்ட ஒரு மலை. ஆமா, பெரிய மலை. அந்த மலைக்கு அடிவாரத்துல ஒரு புல்லு ஒண்ணு முளைஞ்சிருக்கா? கோரப்புல்லு நுனிகோட லேசா வாடி இருக்குது. அந்த பிள்ளைக்கு கீழே ஒரு சிற்றர் முனியர் தான். என்னடா தெரியல? அது இல்லடா, பிச்சாங்கால அடிபட்டு லேசா தொண்டி போயிட்டு இருக்குது. அப்ப 100 ரூபாய் கொடுத்து தள்ளுபடா. நீ கொடுத்தா 50 ரூபா. அப்ப நீ எனக்கு 50 ரூபாய் கடன். கடவுளே, இனிமே வாழ்க்கை பூரா உங்ககிட்ட நான் பஞ்சத்துக்கே வர மாட்டேன். என்ன? அது வந்து உன்னை பார்த்ததுல இருந்தே ஒரு விஷயத்த சொல்லணும்னு துடிச்சுக்கிட்டு இருக்கேன். அதை எப்படி சொல்றதுன்னு. பரவாயில்ல சொல்லு. இல்ல, அதை சொல்ல பயமா இருக்குது. அதான் எப்படி சொல்லு. அதனாலதான் என் மனசுல இருக்கிறதெல்லாம் ஒரு லெட்டர்ல கொட்டிவிட்டேன். இந்தா படிச்சு பாரு. லவ் லெட்டர் கொடுத்தது தப்பு தான். அதுக்காக ஏன் இப்படி என்ன அடிக்கிற? முட்டாள், நீ கொடுத்தது லவ் லெட்டரா? அண்டே 6 7 ஆரம்பிச்சிருந்தேன். பேண்ட் 2, சட்டை 1, லுங்கி 4, பனியன் 3, ஜட்டி 4. லாண்ட்ரி பில் எப்படியோ மாறி வந்துருச்சு. அடுத்த வாட்டி நான் கரெக்டா லவ் லெட்டரே கொடுத்துறேன். ஆனா நீ என்ன அரைஞ்ச விஷயத்தை யார்கிட்டையும் சொல்லிடாத. டோன்ட் வரி, சத்தியமா நானும் யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டேன். இன்னைக்கு யார் பிரதமர் தெரியலையே. प्रेसिडेंट जी, ஏடமா सुबह से पाइप में पानी नहीं आती. இல்லையே, காலையிலே பானையில ஃபுல் பண்ணாங்களே. जरा मोटर चालू कर सकते? சரி நீங்க போங்க, நான் பாத்துக்கிறேன். जी. எப்படி தண்ணிலாம் போக? நில்லுங்க. யார் பண்ணீங்களா? நில்லுங்கப்பா. ஏய், என்னடா மிரட்டுற? யார் நீங்க? எங்களை தெரியல. பார்த்தோன்னு தெரிஞ்சு நீங்க மைக் டேஷனா எங்க இருந்தே வர்றீங்க? புள்ளி இருந்தா வரோம். ஜெயில இருந்தா? எந்த பிளாட்ல இருந்தா வர்றீங்க? என்னங்க நீங்க இது கூட தெரியலையா? எல்லாம் தெரிஞ்ச வீட்டுல இருந்தா வரோம். போடா, நாத்த முடிச்சவனே. யாரா தெரிஞ்சவன்? ஓடுறோம். வழிவிடு. ஓடுறோம். என்ன சித்தப்பா, அறிவு இருக்கா உனக்கு? பல்லு விளக்கிட்டு பிரஷ் நடுகால்ல போட்டு வந்துட்டியே, பத்திரமா வச்சுக்க வேண்டாம். இந்தா வச்சுக்க. இதுலயா பல் வளர்க்கறதால? அவர் பல்லுக்கு அதான் கரெக்டா இருக்கும். எங்க மச்சான் எங்க? மச்சான் ஏன்டா என்னடா காலையில டிஃபன் சாப்பிடாம நீ பாட்டுக்கு வந்துட்டியடா? இந்தா உன் டிஃபன். பிரசிடென்ட் சார், ஏன் டென்ஷனா இருக்கீங்க? எனி ப்ராப்ளம்? இங்க மணி ப்ராப்ளம். யார் இவங்களா? இவங்களாம் என் சொந்தக்காரங்க. ஊர்ல இருந்து வந்திருக்காங்க. இங்க ஒரு மேரேஜ் அட்டன் பண்ணாங்க. உடனே ஊருக்கு போறேன்னாங்க. நான் தான் கொஞ்ச நாள் என் கூட கெஸ்டா தங்கிருங்கன்னு ரெஸ்ட் எடுக்க வச்சிருக்கேன். டேய், கட்சி மாநாட்டுக்கு ஃப்ரீயா லாரியில ஏத்துற மாதிரி ஒரு கும்பலை ஏத்திட்டு வந்துட்டு சொந்தங்கறியா? எவ்வளவு காசு வாங்கின? பாருங்க, என் சொந்தக்காரங்களை கட்சிக்காரங்க அவமானப்படுத்தாதீங்க. இவங்க மேல கண்ணு வைக்காதீங்க. இவங்க சாதாரணம் சாப்பிட்டு இன்னும் 10-15 பேர் ரஃப் டைப் மொட்டை மாடில இருக்காங்க. அங்க என்ன பண்றாங்க? குளிச்சுக்கிட்டு இருக்கானுங்க. அங்க எப்படி போய் குளிப்பாங்க? அங்க ஒரு குளம் இருக்கு. குளமா? அவன் தெரியாம சொல்றான். டேங்க் இருக்குல்ல, அதை சொல்றான். அது குடிக்கிற தண்ணியாச்சே. ஆமாங்கண்ணா. தொட்டிக்குள்ள இறங்கியே குளிக்க ஆரம்பிச்சாங்களா? அதான் இவங்க டேலண்ட். இப்ப என் டேலண்ட் நீ பாரு. டேய் இவனே, பாலா. டேய் பாலா, உன்னதான்டா பிரச்சனை கூப்பிடறல. தேங்க்ஸ். அப்படியே ஈ பிளாக்ல தண்ணி கட் பண்ண சொல்லு. டேய், அப்படியே ஈ பிளாக்ல தண்ணியை கட் பண்ணுவியா? அப்படியே கதவு மேல வீச்சர் வச்சிருப்பாரு, எடுத்து போட சொல்லு. டேய், அந்த வீச்சரை அப்படியே தூக்கி போடுறா. எதுக்கு வீச்சரிவா? உன்னை வெட்டுறதுக்கு. உன் வம்சத்தையே பாலிக்கு போறேன்டா. அப்படியே ஓடுங்க. ஜூக்கு போங்க. எல்லாரும் ஜூல போய் வண்டலூர்ல செட்டில் ஆயிருங்க. ஆமா, ஸ்ட்ரைட் பஸ் விடுறா. ஆமா, அங்கே போய் கேங்க. சொந்தக்காரங்க அங்க தான் இருக்காங்க. டேய், சொல்றா. உன்னால ஒரு வேலையாக வேண்டியது இருக்கு. என்ன வேலை? என் பாத்ரூம் கழுவி ரொம்ப நாள் ஆச்சு. உங்க சித்தப்பன் பிரஸ் அதுக்கு யூஸ் பண்ணிக்க. ஐயா பிரசிடென்ட் ஐயா, என்ன மன்னிச்சிருங்க ஐயா. சார், உங்க சொந்தக்காரங்க வராங்க. ஏண்டா இவனுக்கு என் சொந்தக்காரனுங்களா? உங்க ரூம் வேணா காலி பண்ணி கொடுங்க. ஒண்ணு போடுவோம்டா. எங்க கிளம்பிட்டீங்க? ஐயா, ஏன் 2 பிள்ளைங்களும் இளைச்சா திருப்பதிக்கு வர்றதா வேண்டுதல். ஒரு வாரமா நடந்தே வந்துகிட்டு இருக்கோம். நடந்து போனா தானே அழைச்சிருவானுங்க. இந்தாங்க, என்னுடைய சார்பில் இந்த 10 ரூபாய் உண்டியில போட்டுருங்க. போடா நீங்க. ஆமா, நீங்க ஒரு வாரமா நடந்து வரதா சொல்றீங்களே, எந்த டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து வர்றீங்க? பக்கத்து தெருவுல இருந்து வரோம். பக்கத்து தெருவுல இருந்தா? ஆமாங்க.
அடுத்த வாரம் நானே திருப்பதிக்கு போறேன், நானே போட்டுக்கிறேன். நீங்க போறதுக்கு 1 இயர் ஆகும். போங்க. என்னுடைய 10 ரூபாய் எஸ்கேப், உன்னுடைய 1 ரூபா மாட்டிக்கிச்சு. எங்க மாட்டுறது? போட்டாதானே மாட்டுறதுக்கு. நான் ஏகப்பட்ட காசை எடுத்துட்டேனே. அவி காமிக்கிட்டே திருடிட்டியா? முருகா முருகா, சி அதை கீழே போற கரு முடிச்சவனே நாத்தை தாங்க முடியல. முருகா